சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நீ அழகு சுந்தரம், உன் உள்ளங்கையில போற ரேக பலமா இருந்தா இன்னைக்கு நீ பொழைச்சடா. அதான் போய் பாப்போம். அபிமா தூங்கிக்கிட்டு இருக்கா. அவகிட்ட ஈசுகிட்ட ஏதாவது சொன்னாலான்றதை கேட்டுருவோமா? அப்பதான் அதுக்கேத்த மாதிரி நம்ம ஈஸ்வர்கிட்ட பேச முடியும். கேட்டுருவோம்டா, அதான் நமக்கு நல்லது. அச்சோ, நம்ம பேச போற நேரம் பார்த்து கரெக்டா வந்து கத்தி வச்சு மிரட்டுறாளே. என்ன இசு, உங்களை கிச்சனுக்கு வர சொன்னா நீங்க அங்க என்ன பாத்துட்டு இருக்கீங்க? அது அபிப்புள்ள தூங்கிக்கிட்டு இருந்துச்சா, அத அப்படியே உத்து ரசிச்சு பாத்துக்கிட்டு இருந்தேன். அப்படியா? கத்தி புது கத்தியா? நல்லா ஷார்ப்பா இருக்கு. ஆமா, நல்லா தான் இருக்கு. எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். என்ன 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 உண்மை தெரிஞ்சாகணும்? அத்தை போன் பண்ணதும் ஈஸ்வரி நீ போ, நான் அபிய கூட்டிட்டு வரேன்னு நீங்க சொன்னீங்கல்ல? ஆமா ஆமா சொன்னேன். நான் போனதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு? அது வந்து ஈசு, நீ போனியா? போனதுக்கு அப்புறம் அபிப்புள்ள ரெடி ஆகி வந்துச்சா, அக்கா எங்க அப்படின்னு என்கிட்ட கேட்டுச்சு. ஈசு, அத்தை மாமா சஞ்சீவலா வந்திருக்காங்க, அவங்கள வரவேற்க போயிட்டான்னு சொல்லி அபிய உடனடியா வா அபிமா நம்மளும் வீட்டுக்கு போலான்னு அப்படியே கிடுகிடுன்னு கூட்டிட்டு வந்துட்டேன். அப்படியா? அப்படிதான். ஆமா ஈசு. சின்னையா, அபி மனசுல என்ன இருந்துச்சு, அவ என்ன சொல்ல போறான்னு எனக்கு நல்லாவே தெரியும். எப்ப அவளுக்கு பேச்சு வராம போச்சோ அன்னையில இருந்து அவ மனசுல என்ன நினைக்கிறாளோ அத அப்படியே ஒரு வார்த்தை கூட விடாம கரெக்டா நான் சொல்லிடுவேன். அந்த அளவுக்கு சின்ன சின்ன விஷயத்துல கூட என் அபியோட மனசை நான் அந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கேன். அதான் எனக்கு தெரியுமே, அதனாலதான் நீ இங்க நிக்க விடாம போச்சொன்னேன். சின்னையா, என்னையா? எனக்கு நல்லா தெரியும் அபி வந்து கதிர கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னது அது அவ உள்ளத்துல இருந்து சொன்னது இல்ல, உதட்டுல இருந்து சொன்னது. நீங்க அபி கிட்ட என்னமோ பேசிருக்கீங்க, ஏதோ சொல்லிருக்கீங்க, அவ மனசையும் புத்தியையும் நல்லா குழப்பி விட்டுருக்கீங்க. அதனாலதான் அவளுக்கு விருப்பமே இல்லாத ஒரு விஷயத்த அவ உங்களுக்காக ஒத்துட்டு இருக்கா. என்ன கரெக்டா? அபி கதிர கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னது அவளோட முடிவு இல்ல சின்னையா, அது உங்களோட முடிவு தானே? என்ன 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 இப்ப எதுக்கு அழற மாதிரி நடிப்பு போடுறீங்க நீங்க? ஈசு, நான் எதுவும் நடிக்கவும் இல்ல, உங்ககிட்ட சொல்றதுதான் உண்மை. நான் அபிகிட்ட பேசி அவளை எதுவும் குழப்பி விடவும் இல்ல. நான் அபிமா கிட்ட ஒன்னேதான் சொன்னேன். என்ன சொன்னீங்க? அது வந்து, அபிமா நீ யாரு எது சொன்னாலும் கேட்டுக்காத, மத்தவங்க சொல்ற எதையும் காதுல வாங்கிக்காத, உன் மனசு என்ன சொல்லுதோ அத காதுல வாங்கிக்க மட்டும்தான் நான் சொன்னேன். அப்படியா? நீ என்ன அப்படிலாம் கேட்காத ஈசு, எனக்கு பயமா இருக்கு. இருங்க, இப்ப எதுக்கு ஒப்பாரி வைக்கிறீங்க? அபி தூங்கிட்டு இருக்கா, வாய மூடுங்க. சின்னையா, நீங்க அபி கிட்ட ஏதாவது பேசியிருந்தா தயவு செஞ்சு அதை என்கிட்ட சொல்லுங்க. என்கிட்ட எதையும் மறைக்காதீங்க. நீங்க அபி கிட்ட ஏதாவது சொல்லி அவ மனச கலைச்சு விட்டுருந்தீங்கன்னா அதை விட கொடுமை வேற எதுவுமே இருக்க முடியாது. நீங்க இது வரைக்கும் அபிக்கு எவ்வளவோ நல்லது பண்ணிருக்கீங்க. ஆனா இந்த கெட்டது மூலமா அந்த நல்லதுக்கு எல்லாம் எந்த அர்த்தமும் இல்லாம போயிடும். சின்னையா, இது நம்ம அபியோட வாழ்க்கை, அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவ என்னோட உசுரு, என்னோட உலகம்.
என் சண்முகமும் மீனாட்சியும் என்ன நம்பி விட்டுட்டு போனேன். என் மூச்சு காத்தவ. நிஜமா நீங்க அபிகிட்ட எதுவும் பேசலல்ல? என்னது இது? ஈஸ்வரி இப்படிலாம் நம்ம கிட்ட பேசுறா. அது பேசுறத கேட்கவே நமக்கு கஷ்டமா இருக்கு. உண்மை தெரிஞ்சா அவ பத்திரக்காளியா மாறிடுவா. இந்த கல்யாணம் நடக்காம போயிடும். அதனால இப்போதைக்கு பொய் சொல்லிடுற அழகு சுந்தரம். என்ன சின்னையா? நெசமா நான் ஒண்ணுமே அபிப்பிள்ளை கிட்ட பேசல. என்னை நம்புறேன். உங்களை நம்பாம வேற யார நம்ப போறேன்? சரி நீங்க போங்க, நான் அபிகிட்டயே கேட்டுக்கிறேன். கதிரு செத்து போயிடுவேன்னு சொன்னதுனாலதான் நம்ம அவனுக்கு நல்லது பண்ணணும்னு அபிமா கிட்ட பேசணும். ஆனா இது இவ்வளவு பெரிய பிரச்சனையாகும்னு நம்ம நினைக்கலையே.